திருநாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகருணா சிந்தும் ஞானம் சாஸ்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகரகுணம் பிரமாமதானம் கலிவேதியம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இதுக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு ராஜகோபாலனோட ஆத்மாவும் அப்படித்தான் கிளம்பித்து. ராஜகோபாலனோட ஆத்மாவும் அப்படித்தான் கிளம்பித்து. இந்த சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன், நம்ம இந்த சொல்கிறத இந்த இன்சிடெண்ட்டுக்கு டைட்டில் இதெல்லாம் நம்ம சேனலில் தான் ஆரம்பித்தோம். அது தொடர்ந்து போயின்னு இருக்கு. பெரியவரோட அனுகிரகம் தான். இந்த இன்சிடெண்ட்டை வழுத்தூர் ஸ்ரீ ராமமூர்த்தி அப்படிங்கிறவர் சொல்கிறார். அவர் யாருன்னா வழுத்தூர் ஸ்ரீ ராஜகோபாலன் அவருடைய பிள்ளை. இந்த இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்கார். அவர் அப்பா காலத்தில் நடந்த விஷயத்தை அவர் சொல்கிறார். வழுத்தூர் ஸ்ரீ ராஜகோபாலன் இப்போ வந்து ராமமூர்த்திங்கிறவர் சொல்லின்னு இருக்கார் அவள் அப்பாவை. அந்த ராஜகோபாலன்றவர் ஏகப்பட்ட கைங்கரியம் பண்ணியிருக்கார். அதை கைங்கரியம்னா என்ன, அவர் வந்து 18 புராணங்களையும் தலைகீழ சொல்கிற மாதிரி அளவுக்கு அவ்வளவு பெரிய அது இது பாண்டித்யம் இருக்கவர். நிறைய இடங்களில் போய் பண்ணியிருக்கார். அப்புறம் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் நிறைய இடங்களில் போய் அது எக்கச்சக்க நாள் பண்ணியிருக்கார். அந்த மாதிரிலாம் நிறைய பேரை கூட்டமாக வச்சு அது மாதிரி நிறைய கைங்கரியம் பண்ணிட்டுருக்கவர். அப்போ வந்து அவருக்குன்னு ஒரு முடிவு காலம் வருமே, அவர் ஆயுசு. அந்த மாதிரி வரும்போது வயசான பிறகு உயிர் பிரிஞ்சது அவருக்கு. ஆனால் அந்த ராஜகோபாலனுக்கு அப்போ வந்து ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த விஷயத்தை வந்து பெரியவாளுக்கு காஞ்சிமடத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மேனேஜருக்கு சொல்லியிருக்கா. மேனேஜர் பெரியவா கிட்ட சொல்லியிருக்காளாம். பரமேஸ்வரனுக்கு தெரியும் இந்த உயிர்கள் எல்லாத்தையுமே உருவாக்குறதும் உயிர் பிரியறதும் எல்லாமே பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனால் நடக்கிறதாம். இருந்தாலும் அப்போ அவளுக்கு அவ்வளோதான் தெரியும். அதனால் ஏன்னா பெரியவாள் என்ன சொல்கிறான்றது பின்னாடி தானே தெரியும். 13வது நாள் அந்த ராஜகோபாலன் அவருடைய கிரேகியம் சுபம்னு சொல்வாள். அந்த சுபம் முடிஞ்ச பிறகு ராமமூர்த்தி அவரோட பிள்ளை வந்து அதை இன்டர்வியூ இப்போ சொல்லிகிட்டு இருக்கார். அவர் ராமமூர்த்தி அவருடைய அம்மா அப்புறம் இதர சில ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கிளம்பி பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு, ஏன்னா அவள் சுபம் அன்னைக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணுறது தான் அந்த காலத்தில் ஒரு பெரிய வழக்கமாக இருந்திருக்கு. யாராவது காலமானால் அன்றைக்கி வந்து தீட்டு கிடையாது, யாராக இருந்தாலும் சரி அன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவள் பிள்ளையாக இருந்தால் அம்மாவுக்கு இதாக பண்ணணும் காரியம் அப்பாவுக்குன்னா அவளுக்கு ஒரு வருஷம் இருக்கும். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் அவள் கோவிலுக்கெல்லாம் போய்க்கலாம்னா பெரியவாங்கிற பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணலாமே. பெரியவாளே அதை சொல்லியிருக்கா, என்னை வந்து தரிசனம் பண்ணு சுபம் அன்னைக்கு அப்படின்னு. அதை பண்ணியிருக்கா. பண்ணும்போது பெரியவா என்ன பண்ணால் அங்கே ஒரு வேத பண்டிட்டு இருந்தாராம். கூப்பிட்டவர் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு ரிக்வேதத்தில் ஒரு பர்டிகுலர் பார்ட் சொல்லி அதை நீ சொல்லு இப்போ பாராயணம் பண்ணுன்னாராம். அவர் சொல்லியிருக்கார். சொன்ன பிறகு இதனுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமோ அப்படின்னு சொன்னவரே கேட்டிருக்காரு. அவர் கொஞ்சம் அப்படி தயங்கியிருக்கார். ஏன்னா பெரியவா முன்னாடி தப்பாக சொன்னால் கஷ்டம், அதனால் பேசாமல் இருந்தாராம். இல்லை தெரியல அவ்வளோ முழுக்க. அப்போ பெரியவா சொன்னாலாம், ஒரு குதிரையை விலை கொடுத்து வாங்குறச்சே அதனோட எப்படி அதை டெஸ்ட் பண்ணி அதை வாங்குவா, எலிஜிபிலிட்டி அது நல்ல குதிரையான்னு 4 கால்களையும் அது பூமியிலேருந்து நகராதபடி ஒரு தனித்தனி கம்பு அதில் நட்டு பூமியில் அதை கட்டி விட்டுருவா கயத்தை வச்சு. அதனுடைய வாலை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, 4 காலையும் கட்டின பிறகு அது எப்படி நகரும், ஓட முடியாது. இப்படி பண்ணால் கூட அது கால் உடஞ்சி போயிடும் இல்லையா. அதுக்கப்புறம் வாலை வந்து அப்படி சுருட்டி அதை ஆக்டிவேட் பண்ணி விடுவா. அதாவது அது ஓடுற மாதிரினா வாலை இது பண்ணால் போகுமே. அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து ஒரே டயத்தில் அந்த என்ன டைமில் அந்த 4 கம்போட போகக்கூடாது. கம்புலேருந்து வெளியில் வந்துடணும். கயிறு எல்லாம் அவுந்து வெளில வந்துடணும். வந்துட்டு அது ஓட ஆரம்பிக்கணும். இப்படி ஆயிடுத்துனா அந்த குதிரையை தான் ரொம்ப
நல்ல ஒரு இது குதிரைன்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணுவான் அந்த காலத்தில். அந்த மாதிரி உண்டு. இது வந்து இதை தான் அந்த வேதத்தில் அது சொல்கிறது. சொல்லிவிட்டு அதை மாதிரி இந்த ஆத்மா அது ஏன் இப்படி சொல்கிறதுன்னா, நம்ம ஆத்மா ஒரு உயிர்லேருந்து பிரியச்சே இந்த குதிரை மாதிரி தான் அதனுடைய பந்தங்கள், சொந்த பந்தம் சொல்கிறேன்னு, பையன் பிள்ளை பொண்ணு அம்மா அப்பா யாராக இருந்தாலும் அவள் அந்த பந்தங்களெல்லாம் விட்டுட்டு ஆத்மா கிளம்பி நேராக பரமேஸ்வரன்கிட்ட ஓடணும். அப்படி அந்த ஆத்மா வந்து பிரியறது தான் சரியான ஒரு இதுவாக இருக்க முடியும்னு இந்த வேதத்தில் இந்த இடத்துல சொல்கிறது. அப்படின்னு சொல்லி பெரியவா ஏன் சொல்கிறான்னா, அது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு பெரியவா சொன்னாலாம், ராஜகோபாலனோட ஆத்மா கூட இந்த மாதிரி தான் பிரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு பெரியவா அனுகிரகம் பண்ணான். அதுலேருந்து என்ன தெரிஞ்சுது, ராஜகோபாலனுடைய ஆத்மாவும் அப்படித்தான் கிளம்பித்துன்னா, அந்த குதிரை மாதிரி தான் கிளம்பித்துன்னா அது எங்கே போய் நேராக சேரும்னா அந்த குதிரையில் அது ஆத்மாவுக்கு தானே சொல்கிறார். அதை அந்த ஆத்மா எங்கே போய் சேர்ந்துருக்குன்னா பெரியவா மகாபிரிவாங்கிற பரமேஸ்வரன்கிட்ட தான் வந்து சேர்ந்துருக்கு. ஆனால் அவருக்கு தெரியாதா, பரமேஸ்வரனுக்கு தாங்கிட்ட தானே அந்த ஆத்மா வந்து சேர்ந்துருக்குன்னு தெரியும், ராஜகோபாலன் ஆத்மா. அதனால தான் சொல்கிறாராம், அந்த மாதிரியான இதை வந்து ரகசியங்களை அவர் சொல்கிறார். அவருடைய பிள்ளை இந்த மாதிரி ரகசியங்களை பளிச்சுன்னு உடைச்சி சொல்லணும் அப்படின்னா யாரால் சொல்ல முடியும்? அவரே சொல்கிறார். ராஜகோபாலனுடைய பிள்ளை ராமமூர்த்தி சொல்கிறார், பரமேஸ்வரன் உடைய அவதாரமான மகாபரிவாளனில் மட்டும்தானே அது மாதிரி இது சொல்ல முடியும் பளிச்சுன்னு அப்படின்னு அவர் பிள்ளை சொல்கிறார். அதுவும் நிச்சயம்தான். பரமேஸ்வரன் நம்ம சொல்கிற மாதிரி அவரும் சொல்கிறார், பரமேஸ்வரனால் தானே சொல்ல முடியும், அந்த அவதாரத்தினால தானே. அந்த ஆத்மாவும் ராஜகோபாலன் ஆத்மாவும் அந்த குதிரை மாதிரி தான் இந்த ரிக்வேதத்தில் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தில் சொல்லக்கூடிய அந்த குதிரை மாதிரி தான் வந்து பரமேஸ்வரனை அடையும் அப்படின்னு சொல்கிறாராம். ஜெய் ஜெய்சங்கர் ரவிசங்கர் மகாபரிபாதம் வச்சிருக்கோம்.